வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ இந்த பக்கம் காட்டுறாங்க ஹியூமன்ஸோட சைடில். அங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜேவியர் கேட்குறான், சார் ஏஜிடி மிச்சி நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, நாங்கள் உங்களை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டோம். அதுக்கு நம்ம ஏஜிடி மிச்சி என்ன சொல்கிறானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னோண்டு சண்டை, அதனால தான் போனேன். அது கேட்டோடனே அவன் ஆச்சரியப்படுறான், என்னது நீங்கள் அவ்வளோ பயங்கரமான மான்ஸ்டர் எடுத்து சண்டை போட்டிங்களா. அப்படியே இப்போ பின்னாடி வந்து இவன் கேட்குறான், சார் ஏஜிடி மிச்சி அது நீங்கள் தானே, எனக்கு நல்லா தெரியும், நான் என் கண்ணால் பார்த்தேன், நீங்கள் அதை ஒரே மூவில் அந்த மான்ஸ்டரை கொண்டீங்க. மற்ற டிமன்ஸ் உங்கள் கால் முன்னாடி வந்து விழுந்துச்சு, அதையும் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்குறான். அது கேட்டு நம்ம ஜேவியர் சொல்கிறான், நீ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதே நேரத்தில் அந்த கேப்டன் எல்லாரும் உங்களோட கரகோஷத்தை கலப்புங்க அப்படின்னு கத்துறானா, பார்த்தா எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஏஜிடி மிச்சி யோசிச்சு பார்க்குறோம், இது என்னோட 20வது லைஃப், இந்த லைஃப்லயாச்சும் நான் அந்த சைக்கிள் வந்து வெளியே வந்துட்டேன். டீமன்ஸ் இனிமேல் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு 2 டீமன்ஸை கொன்னேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கானா, அப்போ காத்தடிக்கிறதுல அவனோட அந்த ஹூடி வந்து நகருது. அதில் உள்ள பார்த்தோம்னா நம்ம ஹீரோ போட்டிருக்க அந்த காஸ்டியூமை பார்த்துட்டு எல்லாம் மறந்து போயிட்டானுங்க. இப்போ நமக்கு 4th ரீஜன் காட்டுறாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். அப்போ மனசுலேயே யோசிக்கிறான், ஒரு வழியாக நம்ம இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டமாக போயிட்டு, இதுவும் ஒரு பெரிய குரூப்பை கூட்டு போகிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு இப்போ அந்த டீமன்ஸை பார்த்து நம்ம ஹீரோ கத்தி சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு போங்க, இல்லைனா கேசல் போங்க, ஆனால் ஹியூமன் லேண்ட்ஸை இன்வைட் பண்ண மட்டும் போகாதீங்க, அப்படி போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இப்போ அங்கே இருக்க அந்த டீமன்ஸ்லாம் சொல்லுது, ஆனால் டீமன்லாம் நாங்கள் 4th லார்டோட ஆர்டர் படி தான் போனோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க, இப்போ வீட்டுக்கு போங்க. இப்போ ஹீரோ கடுப்புலேயே யோசிச்சுட்டு போகிறான், அடடா இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ இது ஒன்றும் கேம் கிடையாது, அதனால் நான் டேரெக்டான ரூட்டில் தான் போய் ஆகணும். இதே கேமாக இருந்துச்சுன்னா கிளிச்சு ஷார்ட்கட் இது மாதிரி நிறையா இருந்திருக்கும். யோசிச்சுட்டே போகும்போது பார்த்தோம்னா அந்த வெளில பார்க்குறான், இதே கேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை வந்து நான் வார் பண்ணி அந்த இடத்துக்கு அசால்ட்டாக போயிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். அதை போய் அவன் கிட்ட பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது, நீங்கள் ஏஜிடி மிச்சியை பார்த்தனால உங்களுக்கு இந்த ஸ்கில் அன்லாக் ஆகுது, நீங்கள் இனிமேல் எப்போ வேணாலும் வார்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு பார்த்தோம்னா அது ஹீரோ உள்ளே இழுத்துருது. ஹீரோ உள்ளே இருக்கும்போது அந்த சிஸ்டம் வந்து கேட்குது, இப்போ நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நான் வேணா டீமன் லார்ட் கேசலுக்கு டேரெக்டாக போட்டா அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு பார்த்தவனுக்கு அப்போ தான் ஞாபகம், அடடா டீமன் லார்ட் கேசல் அழிஞ்சு போச்சு. சிஸ்டம் மெசேஜ் வருது, அப்படி அழிஞ்சிருந்தாலும் அந்த வெல் அப்படியே தான் இருக்குது. அதை கேட்டோன்னே ஹீரோ சரி அப்போ என்ன அங்கேயே கொண்டு போ அப்படின்னு சொல்லுதா. பார்த்தோம்னா ஹீரோ அங்கே கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா டீமன் லார்ட் கேசல் உடஞ்சாதுல ஏதாச்சும் தேருமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபார்மிங் டூல் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. டக்குன்னு பார்த்தோம்னா வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்து ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு மயங்கி என்னாச்சு அப்படின்னு ஆசராட் திரும்பி பார்க்குறான். பார்த்தோம்னா ஹீரோ வந்து அந்த ட்ராவல் பண்ண என்னன்னு தெரியல, வாந்தி எடுக்க வாயிலேருந்து வாந்தி வந்துடுச்சு. டக்குன்னு அவன் அந்த புள்ள மேலே கக்க போகும்போது பார்த்தோம்னா ஆசராட் குறுக்க வந்துடுறான். பார்த்தா ஆசராட் மேலே விழுந்துருது எல்லாம். அந்த பொண்ணு ஆசராட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ உட்காந்து யோசிக்கிறான், இது கேமில் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையவே கிடையாது, கேம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இதில் போனால் வாந்தி எடுக்க வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஏதோ ஆசராட் செத்து போன மாதிரி அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், என்னாச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு டயத்துக்கு போக முடியுதுன்னு சொன்னால் வாமிட் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பார்த்தோம்னா அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அவ்வளோதான் இனிமேல் போய் பொட்டேட்டோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிற்கிறான். அதுக்கப்புறமாட்டி பொட்டேட்டோ கிடக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறான். அப்போ பார்த்துட்டு சொல்கிறான், நான் இதை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அங்கிட்டு பக்கத்தில் நிற்கிற செஃபிரோஸ் சொல்கிறான், இது வந்து ஹேர் டாக் தான் ரொம்பவே க்ளீன் பண்ணி ரீசெண்டாக மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமாட்டி நம்ம ஹீரோ போய் கிட்ட பார்க்குறான், ஏதோ ஒன்று சரியில்லை, இந்த பொட்டேட்டோலாம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு பொட்டேட்டோ எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான், இரு ஒரு நிமிஷம், இல்லை இது மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டேட்டோவாக தூக்கி பார்க்குறான். பார்த்துட்டு இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது நம்ம செஃபிரோஸ் கேட்குறான், டீமன் லார்ட் ஏதாச்சும் இந்த பொட்டேட்டோவில் பிரச்சனை இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இதில் ஸ்ப்ரவுட்டே கிடையாது. ஸ்ப்ரவுட் இல்லையா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னு செஃபிரோஸ் கேட்குறான்னா, அதுக்கு இது எதுவுமே முளைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி டீமன் லார்டோட டெம்பரரி கேசல்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ உட்காந்து சொல்கிறான், இதை நம்ம முளைக்க வச்சாலும் அது கண்டிப்பாக முளைக்காது, ஏன்னா அதுக்கான ஸ்ப்ரவுட் வேறு ஒரு இடம் கூட இதில் இல்லை. இப்போ ஹேர் டாக் சொல்கிறான், அன்நேச்சுரலாக நடந்ததுனால இது கண்டிப்பாக மியூட்டன்ட் ஆகிருக்கும், அதனால இதோட ரீப்ரொடக்டிவ் பவரை இது இழந்துட்டு. அது கேட்டு பால் சொல்கிறான், அப்போனா இதை நம்மளால் சாப்பிட முடியாதா. அது அப்படி இல்லை முட்டாள், அதை நம்மளால் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு வாட்டி எல்லாம் காலி ஆகிட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சிகிரி அங்கிட்டு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம எப்பயுமே பொட்டேட்டோ நம்பியே இருக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் தான் வளர்த்தாகணும், ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பொட்டேட்டோ இங்கே நட்டு கெட்டு போயிட்டுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மொத்த பொட்டேட்டோவுமே கெட்டு போயிடும். ஆசராட் சொல்கிறான், பொட்டேட்டோ தவிர வேறு பிளான்ட் இங்கே ஒன்றுமே கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும்ல டீமன் லார்ட். அது எனக்கும் தெரியும் தான், இருந்தாலும் எனக்கு விதவிதமான விதை கிடைக்கிற ஒரு இடம் தெரியும், ஒருவேளை டீமன் லார்ட் அந்த இடத்த சொல்கிறாரா அப்படின்னு செஃபிரோஸ் யோசிக்கிறான். பல விதமான விதைகள் அங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக அந்த இடத்த எல்லாருக்குமே தெரியும், அது வேறு எதுவுமே இல்லை, ஹியூமன்ஸ் லேண்ட் அப்படின்னு டீமன் லார்ட் சொல்கிறான்னா. அதை கேட்டு பால் கத்துறான், வார் தான், இப்போ நம்ம எல்லாரும் வார்க்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படி அவன் கத்தும்போது சிகிரி சொல்கிறா, இதை நிறுத்து, இங்கே இருக்கிறதுலே வார இருக்கிற ஒரே ஆள்னா அது டீமன் லார்ட் தான், அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வார்க்கு போவார். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு செஃபிரோஸ், நீயும் ஹேர் டாக்கும் தான் இங்கே இருக்கிற ஃபார்மிங் லேண்டை பார்த்துக்க போகிறீங்க, இங்கே இருக்கிற சுட்டாங்க ஆர்டர் பண்ணி இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருங்க. நான் பால் சிகிரி ஆசராட் நாங்கள் 4 பேரும் ஹியூமன் லேண்டுக்கு போகிறோம், போயிட்டு இந்த பொட்டேட்டோவை விற்று அதில் வர காசில் புதுவிதமான விதைகளை
கையால் வாங்கிட்டு இங்கே வர போகிறோம். நாங்கள் ஏஜிடிக் மிச்சோட வழியில் போகாத வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே நாங்கள் அவன் வழியில் போனாலும் அதுக்கு ஏற்ற ஐடியாவும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு உள்ளாங்க விற்று காசு சம்பாரிச்சு அதுலேருந்து விதை வாங்க போகிறீங்களா? நீங்கள் என்ன உங்கள் மூளை எங்கேயும் அடக்க வச்சிட்டிங்களா அப்படின்னு செஃபிரோஸ் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்ன மாதிரி புலம்புறவன் பேச்செல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ செஃபிரோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல டீமன் லார்ட். ஒருத்தன் மலைமாடு மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் வித்தியாசமான கலரில் ஒரு கொலகாரம் மாதிரி இருக்கான், அடுத்தது கடைசியாக பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பொண்ணு, அதுவும் ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஹியூமன்ஸ் இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக டீமன்ஸ்னு கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அவன் அப்படி சொல்லும் போதே பார்த்தோம்னா இவங்க அவனை கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவப்படுறதுனால எதுவுமே ஆகாது. நான் உண்மையாக இருக்கிற ஃபேக்டை தான் சொல்கிறேன். நாங்களும் இப்போ ஃபேக்டை தான் சொல்கிறோம். ஏன்னா நீ சாக்க போகிற அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ பால் கத்துறான், செஃபிரோஸ் சொன்னது என்ன தப்பு? இங்கே இருக்கிறதுலே நான் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மனுஷன் மாதிரி இருக்கேன், நீங்கள் தான் மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க. அதை வந்து யார் சொல்கிறதுன்னு பாரு, இங்கே இருக்கிறதுலே நீ தான் மான்ஸ்டர் மாதிரி இருக்க. என்ன கூட ஏதாச்சும் கொஞ்சம் கவர் பண்ணோம்னா ஏற்றுக்கலாம், நானும் ஹியூமன் மாதிரி பார்க்க இருப்பேன் அப்படின்னு ஆசராட் சொல்கிறான். அதுக்கு ஹேர்டாக் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க, கொஞ்சம் கூட வளராத ஒரு குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. அங்கே பார்த்தோம்னா செகரி சொல்கிறா, இல்லை இங்கே இருக்கிறதுலே நான் தான் ஹியூமன் மாதிரி தெரியுறேன். ஏன்னா இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கையை மறைச்சிட்டேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஒரு ஹியூமன் மாதிரி தான் இருப்பேன். வாயை மூடு ஆக்டோபஸ் பொண்ணு அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஒரு வயசான கிழட்டு சாம்பியெல்லாம் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஆசராட் ஹேர்டாக்கை பார்த்து சொல்கிறான். இப்போ 4 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இவங்க இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்க தான், உடஞ்சி போன முட்டையில் பிறந்தவனுங்க மாதிரி இருக்கானுங்க. இவனை நினச்சா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. சரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு காமெடி பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நம்மள ஒருத்தர் கூட பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறானா. அதை கேட்டு அவங்க எல்லாரும் மனம் உடச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஆனால் இவன் நினச்சிக்கிறான், ஒரு வேளை இது பண்ணியா இல்லை போல, என்னவா இருந்தானே இவனுங்க அடிச்சுக்கிறத நிறுத்திட்டு அமைதியாகிட்டானுங்க. அப்புறம் செஃபிரோஸை பார்த்து, நான் கேட்டேன்ல அதை கொண்டு வா அப்படிங்கிறான். இப்போ செஃபிரோஸ் ஹீரோவை பார்த்து கேட்குறான், எது டீமன்லா நம்ம சார்தரோட கேஸில் அட்டாக் பண்ணப்போ ஒரு ஹிடனில் கண்டுபிடிச்ச அந்த ட்ரெஷரை கொண்டு வர சொல்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னா ஏதோ புழு மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஆமாம் என்ன இது ரொம்பவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு ஷீரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுதான் வந்து எலிக்சர் ஆஃப் மெட்டாமார்பிசம். இதை சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம டிஃப்ரெண்ட் கிரிச்சராக மாறுவோம். அதாவது ஹியூமன்ஸ்லேருந்து வேறு தான் மாறிட்டு ஹியூமன் லேண்ட்ஸுக்கு போயிட்டு நம்ம அந்த சீட்ஸை வாங்கிட்டு வர முடியும். பார்த்துட்டு சிகிரி கத்துறா, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி இதை நாங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா என்ன? அதுக்கு ஹீரோ பதில் சொல்கிறான், ஆமாம் இதை நான் உங்களுக்கு சாப்பிட்றதான் கொண்டு வந்தேன், எதுவும் ஸ்கின் லோஷனுக்கு கொண்டு வந்தேன்னு நினச்சியா? பால் சொல்கிறான், டீமன் லார்ட் எது கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வாயில் போட்டுறான். இதோட டேஸ்ட் ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க, இது என்ன நல்லா இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டியா? அடுத்த நிமிஷமே பார்த்தோம்னா பால் மின்ன ஆரம்பிச்சிடறான். மின்ன ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது சாப்பிட்றவங்க அவங்களோட எண்ணத்தை பொறுத்து தான் அவங்களோட உருவம் மாறும், இவங்க மட்டும் அசிங்கமாக மாறாமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போதே நான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா புகையெல்லாம் கலந்ததுக்கப்புறம் பார்த்தா பால் ரொம்பவே அழகாக இருக்கான். அதை பார்த்துட்டு சொல்கிறான், ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஹீரோ யோசிக்கிறான், இதுதான் உன்னோட உண்மையான செல்ஃபா பால், டீமன் லார்டோட ஆர்டர் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிகிரி அதை எடுத்து சாப்பிட போகிறா. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நீயும் அழகாக மாறணும்னு நினைக்கிற சிகிரி அதுதானே? பார்த்தோம்னா ஒரு ஆல்பக்காவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. கண்ணாடியில் பார்த்துட்டு அவள் அழுவ ஆரம்பிச்சிட்டா, ஆல்பா. அப்போ நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் காட்டுறானுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷிகிரி வந்து ஒரு வார்ம் ஹார்ட்டடான டிமனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் அவள் இப்படி மாறிட்டா. நமக்கு இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு பார்த்தோம்னா அவன் வாயில் ஆசராட் வாயில் திணிச்சிடறான். பார்த்தோம்னா ஆசராட் வந்து ஒரு வாத்து மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். அது ஒரு பேலிங்கிறானுங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காட்டுது, ஆசராட் வந்து ரொம்ப நாள் லைட்டிங் நாடாக இருந்தான், அவனுக்கு சுதந்திரம் வேணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கான உருவம் தான் இது. இப்போ கடைசியாக நம்ம ஹீரோ எடுத்தா சாப்பிட்றானா. அப்போ டிஸ்கிரிப்ஷன் காட்டுது, ஹீரோ கிரீடாஸ், அவன் என்ன ஆசைப்பட்டானா ஒரு காலேஜ் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஓகே இந்த சேஞ்ச் நல்லா தான் இருக்குது, என்ன என்னோட ஸ்கின் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி இங்கே பாருங்கள், இப்போ வந்து எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால தான் நான் இந்த கலரில் இருக்கேன், இதுதான் புரிஞ்சிச்சா? ஓகே நம்ம இப்போ சீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா எல்லாரும் நடந்து போகிற ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க. ஹீரோ நடந்து போகும்போது பார்த்தோன்னா ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. அதில் என்ன பண்ணுறதுனா, நீங்கள் எலிக்சர் ஆஃப் மெட்டமார்பிசஸை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹாப்பி பாயிண்ட் நீங்கள் அந்த ஃபார்மில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. ரொம்பவே அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கேம் விளாடும்போதும் இப்படி தான் இருந்துச்சு, அளவுக்கு அதிகமான டேமேஜ் இல்லைனா ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போகிறான். இப்போ ஹீரோ வந்து அந்த கிணத்தை யூஸ் பண்ணி அந்த ஹியூமன் லேண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த போர்ட்டுக்கு போயிட்டான். இப்போ இங்கே எல்லாரும் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அங்கே பார்க்குறான். பார்க்கும்போது அடடா இப்போ நம்ம அங்கே எப்படி போகிறது? கண்டிப்பாக அங்கே ஏஜிடி மிச்சிருந்தான்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை தான். அவன் ஆல்ரெடி அங்கே இருந்ததுனால அவன் கண்டிப்பாக ஹியூமன் டெரிட்டரி உள்ளே போகணுன்னு தான் ஆசைப்படுவான். அதனால் நமக்கு வரும் அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. நம்ம அவனை கண்டிப்பாக சந்திக்க மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ஏஜிடி மிச்சி என்னை பார்த்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாது. ஆமாம்ல அடையாளம் தெரியாது அப்படின்னு அவன் நடுங்கிக்கிட்டே யோசிக்கிறான். நமக்கு வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக நமக்கு சீட்ஸ் தேவை, அதனால் நம்ம இங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஆப்போசிட்டில் இருக்க போர்ட்டில் இருக்கணும் கத்துறானுங்க. டீமன்ஸ் மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணுறாங்க, எல்லாரும் கேட்டுக்குவாங்க, ஃபார்மேஷனை ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், அங்கே இருக்கிறவன் பார்க்க கொஞ்சம் டீமன் மாதிரி இல்லை, ஏதோ நோய்வாய்ப்பட்டவன் மாதிரி தெரியுறேன். இப்போ அந்த போர்ட் கமாண்டர் வந்து சொல்கிறான், உங்களை பார்க்க நீங்கள் எக்ஸல் வில்லேஜ்லேருந்து வர மாதிரி தெரியுது, உங்களுக்கு இங்கே உள்ளே போக எந்த அனுமதியும் கிடையாது, நீங்கள் வந்த வழியை பார்த்து திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறானா. அது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஷிகிரி யோசிக்கிறேன். ஹீரோ யோசிக்கிறான், இதை நான் எதிர்பார்த்தது தான், கண்டிப்பாக அவங்க எனக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் டீமன் இனோவேஷன் நடந்துச்சு, அதனால் எல்லாரையுமே அவங்க உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு வெட்ரான் பிளேயர், எனக்கு இந்த கேமை பற்றி நல்லாவே தெரியும், இதோட இருக்கிற எல்லா லாகையும் நான் படிச்சிருக்கேன், அதே நேரத்தில் எனக்கு இதோட கேம் செட்டிங் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ ஹீரோ டக்குன்னு அந்த கமெண்டரை பார்த்து சொல்கிறான், என்ன மாதிரி ஒரு லோ லைஃப் கூட டீமன் டெரிட்டரியிலேருந்து ஒரு அற்புதமான ட்ரெஷரை உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன்,
என்னது டீமன் டெரிட்டரியா அப்படின்னு அந்த கமெண்டர் கேட்குறான். எனக்கு நல்லாவே தெரியும் ஹியூமன் கிங்குக்கு எங்கள் டெரிட்டரி மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்குது. அதனால அவன் ஒரு ஸ்பெஷல் இன்வைட் டீமை ரெடி பண்ணி கூட எங்கள் லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண அனுப்பி வச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்களை உள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ என்ன ட்ரெஷர் நான் சொல்கிறேன், எது உன் பின்னாடி இருக்கே அதுவா அப்படின்னு அந்த கமெண்டர் கேட்குறான். அதுக்கு ஹீரோ, ஆமாம் உங்களுக்கு ஒரு நல்ல கண்ணு இருக்குது, நீங்கள் டக்குன்னு அந்த கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா, பின்னாடி இருக்க அந்த 2 பீஸ்டையும் நான் டீமன் டெரிட்டரி தான் கேப்சர் பண்ணேன், அதோட அவங்களோட மீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த கமெண்டரை பார்த்து சொல்கிறான். இதை கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதை வந்து டீமன் லேண்ட்ஸ்லேருந்து நீ உயிரோட பிடிச்சிட்டு வந்தியா, அது வந்து ஆல்பக்காவும் பெலிகன் தானே, அது வந்து காமன் பீஸ் தானே, அதை போய் நீ எங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறா அப்படின்னு அந்த கமெண்டர் கேட்குறான். அதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது இந்த காலத்தில் இது 2 காமனான பீஸ்ட், அதோட அது ரொம்பவே நாத்தடிக்கும், அது எந்த வகையிலையும் பயன்படாது, ஒழுங்காக அதை எடுத்துக்கிட்டு திரும்பி போயிடு அப்படின்னு அந்த கமெண்டர் சொல்கிறானா. இதை கேட்டோன்னே சிகிரிக்கு கடுப்பாயிடுது. அவள் கத்த ஆரம்பிச்சிடறா ஆல்பகா. அதை பார்த்துட்டு அந்த கமெண்டர் டக்குன்னு ஷாக் ஆகுறான். இது வந்து தடுமாறாமல் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிச்சு தானே, அப்போனா இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஆல்பகாவா, பயிரோ இதுதான் பர்ஃபெக்டான சான்ஸ் அப்படின்னு போயிட்டு சிகிரி தலையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா டீமன் லேண்ட்ஸ்ல இருந்து பிடிச்சா அதுக்கு பர்ஃபெக்டாக பேசும், இந்த சைடில் நிற்கிது பாருங்க இதுவும் கூட நல்லா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சத்தம் போடு அப்படிங்கிறானா. அது எதுவுமே பண்ணலன்னு டக்குன்னு அதோட முடியை பிடிச்சி இழுக்கிறான். அது பேலின்னு கத்துது. இது 2மே ஒரு ஸ்பெஷலான ட்ரெஷர் தான், உங்களுக்கான பர்மிஷன் கிடைச்சாச்சு, நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு அந்த கமாண்டர் கத்துறான். எப்படியோ ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு அப்படின்னு ஹீரோ பார்க்குறானா. அப்போ வந்து அந்த கமாண்டர் சொல்கிறான், நீங்கள் என்ன தான் ரேரான பீஸ்ட்டை வச்சுருந்தாலுமே உங்களால் ராயல் கேபிட்டலில் ஃப்ரீயாக சுற்ற முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸில் வில்லேஜை சேர்ந்தவங்க, உங்கள் நேரம் நல்லா இருக்கு போல, ஏன்னா இப்போ தான் ஒரு என்வாய் ராயல் கேபிட்டல் நோக்கி போகிறாரு, அதனால நீங்கள் அவங்க கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே. இப்போ பார்த்தோம்னா சீரையும் ஆசராட்டையும் வெளியே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அங்கே உள்ளேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. ரொம்பவே நன்றி, நீங்கள் பர்ஃபெக்டான டைமிங்காக வந்திருக்கீங்க, ஏன்னா நாங்கள் டீமன் லேண்டை சுற்றி பார்த்துட்டு வெறுங்கையை விசிட்டு போகிறோமே நினச்சோம், கிங்குக்கு ஏற்ற ஆஃபரிங்காக கொடுக்க முடியும். என்னோட பேர் ராஜீவ், இது என்னோட சர்வன் டாயில், அதாவது பேரை அப்படியே திருப்பி போட்டு வச்சிருக்கானுங்க. லாய்டை வந்து டாயிலும் ஜேவியரை வந்து ராஜீவ்னு அப்படியே பேரை உல்ட்டா போடுறானு, எப்படி கமல்ஹாசன் வந்து மலக்குன்னு போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், என்னோட பேர் கிம் ஜான்சியோல், அதோட இது என்னோட ஃப்ரெண்டு ஸ்ட்ரெச், நாங்கள் எக்ஸில் வில்லேஜ்லேருந்து வரோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஜேவியர் கேட்குறான், ஏன்னா நீங்கள் எக்ஸில் வில்லேஜ்லேருந்து வரீங்க, நாங்களும் அங்கே 1 மாதமாக இருந்தோமே, நாங்கள் உங்கள் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. டக்குன்னு பார்த்தோம்னா பின்னாடி இந்த சோல்ஜர்லாம் இவனை கழுத்தில் கத்தி வச்சுட்டு உங்கள் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுங்க டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறானுங்க. மொத்தமாக முடிஞ்சிச்சுரா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது அங்கிட்ட பின்னாடி இருந்து லாய்டு சொல்கிறான், யங் மாஸ்டர் உங்களுக்கு கண்ணு தெரியாது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவன் அடையாளங்களே என்ன, அவன் அந்த 3வது வீட்டில் உள்ளவன். இவன் கிட்ட போய் கேட்குறான், ஆமாம் எந்த 3வது வீடை பற்றி நீ சொல்கிற, அதுக்கு கேட்டுட்டு அவன் கத்துறான், லாய்டு உங்களுக்கு புரியல இல்லை எங்கள் மாஸ்டர், நம்ம கிங்குக்கு ஆஃபர் பண்ணணும், நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை, இவனில் கூட்டு போனோம்னா இவனுங்க வச்சிருக்கத நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம், ஒருவேளை அவனுக்கு நிஜமான டீமன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் மூஞ்ச பாருங்க, அவன் பார்க்க டீமன் மாதிரியா தெரியுறான். டக்குன்னு இவன் சொல்லிச்சிட பார்த்து, ஆமாம் இவனோட நான் பேசல, அதனால தான் இவன் என் ஃபேஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வராமல் போயிடுச்சு. வேற யோசிக்கிறான், ஆடடா ஆமாம் அந்த உருளைங்க மூஞ்சி, அவன் தான் இப்போ பிளேட்டை திருப்பி போட்டிருக்கான், நம்ம அவனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்ட லாய்டை பார்த்தோம்னா அவன் யோசிக்கிறான், அவனை பார்க்க ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கான், அவனை நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு பயன்படுத்திட்டு கடைசியாக தூக்கி போட்டுருவோம். 2 பேரும் ஒரே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. சரி போதும் நம்ம பேசுறதான் நிறுத்திக்கலாம், நம்ம இப்போ ராயல் கேபிட்டல் நோக்கி கிளம்புவோம், அதோட எங்களோட ஒரு பார்ட்டி மெம்பர் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதுதான் ஏஜிடிக்கு மிச்சி, எங்களுக்கு போகிற வழியில இவர் தான் எஸ்கார்ட் பண்ண போகிறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோ மூஞ்சி வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் கிம் ஜான்சியோ, அடே இங்கே என்னடா நடக்குது, கண்டிப்பாக இது இப்படியே போனிச்சுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஏஜிடிக்கு மிச்சி சொல்கிறான், உங்களை பார்க்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அப்போ அங்கிட்டு ஜேவியர் சொல்கிறான், வாங்க நம்ம போவோம், ராயல் கேபிட்டல் இங்கேருந்து ரொம்பவே தூரமாக இருக்குது. இப்போ ஹீரோ பார்க்குறான், என்னாச்சு அவனால் என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியல என்ன, இந்த எலிக்சர் ஆஃப் மெட்டமார்பிசம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ உட்காந்து கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்காங்க நைட் ஆனோனையும். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஆபத்து, இது ரொம்பவே ஆபத்து, சப்போஸ் இப்போ ஒரு பேண்டிட் இல்லைனா மான்ஸ்டர் வந்து ஒரு அட்டாக் பண்ணால் போதும் எங்களோட மெட்டமார்பிசம் உடஞ்சி போயிடும், அந்த நேரத்தில் நாங்கள் டீமன்ஸ்னு தெரிஞ்சால் ஏஜிடி மிச்சு உடனே எங்கள் எல்லாரையுமே கொண்டுடுவான். ராயல் கேபிட்டல் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தேவை நாங்கள் இந்த உருளாங்க விற்றுட்டு சீல்ஸை வாங்கணும், அப்படிங்கும்போது நாங்கள் ராயல் கேபிட்டல் தூரம் வரைக்கும் போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஹீரோ ஏஜிடி மிச்ச பார்க்கும் டக்குன்னு அவன் திரும்பி பார்ப்பாம இருங்க, அதுக்கே ஹீரோ பயந்துருவான். பயந்துட்டு சிரிச்சு மலிப்பிடுவான். அடைச்சா ஒரு ஐ கான்டாக்ட் வச்சதுக்கு என் உடம்பு கை கால்லாம் அப்படியே நடுங்கி போயிட்டு, ஒரு பிரச்சனை இல்லை, நைட்டோட நைட்டாக நாங்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பி போய் ஆகணும். இப்போ டெண்டுவில் போட்டு பால் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே கிளம்புறா, டே மணி ஆயிட்டுறா, நம்ம இந்த இடத்த விட்டு போய் போகணும். அதுக்கு பால் சொல்கிறான், நான் 8 மணி நேரமாச்சும் தூங்கணும், அப்போ தான் என்னால் வளர முடியும், நீ ஆல்ரெடி ஃபுல்லாக வளர்ந்துட்ட பைத்தியக்காரா கிளம்பு. இப்போ பார்த்தோம்னா அந்த 4 பேரும் சத்தமே போடாமல் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ சிகிரி பார்த்து கேட்குது, இப்போ இந்த நடுராத்திரியில் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம். அது ஹீரோ கேட்குறான், என்னது உன்னால் பேச முடியுமா. ஆமாம் என்னோட குரல் வலை கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதை நான் இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணி பேசுகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சிகிரி சொல்கிறா. நம்ம அந்த தொல்லை தடவங்க கூட ட்ராவல் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, நம்ம அந்த ஃபோட்டோ தாண்டிட்டோங்கிறப்பே இவங்க நமக்கு யூஸ்லெஸ் தான், நம்ம எதுக்காண்டி வந்தோங்கிறத மறந்துடாதீங்க, நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும். சப்போஸ் நம்ம அவங்க கூட போகும்போது நம்ம ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளோட கதை அங்கேயே முடிஞ்சிச்சு. ஆமாம் என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. எதுக்க பார்த்தோம்னா ஏஜிடிக்கு மிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்போல தான் அல்ல இல்லை அப்படின்னு எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா சீனை அங்கேயே கட் பண்ணிட்டு இப்போ அபாண்டன்ஸை காட்டுறானுங்க. அங்கே பார்த்தோம்னா 3 ஸ்டார் ஏரியாவை சேர்ந்த எல்லாருமே வந்திருப்பானுங்க. எங்களோட
நம்மளோட ஸ்டார் மாஸ்டர் இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சோம், அதனால தான் இங்கே வந்தோம். அதோட உங்ககிட்ட சாப்பாடு இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏர்டாக் யோசிக்கிறான், என்னது இது ஃபுட்டு வேறு ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, அதோட இன்னும் டீமன் லார்டு சீட்ஸை எதையுமே கொண்டு வரல, அப்படிங்கிறப்ப இவங்களை வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? சைடில் வந்து கத்துறான், நீங்கள் ரொம்பவே கொடூரமாக இருக்கீங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. பேலஸ் பண்ண பிட்ரையலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக எங்களை உள்ளே எடுத்துக்கிட்டே ஆகணும், நாங்களும் டீமன்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க தான். டக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட சைடில் சொல்கிறான், லார்டு ஏர்டாக், நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அதாவது 4th பிளேஸ்லேருந்து வந்திருக்கோம், அதோட நாங்கள் இப்போ சாவோட விளிம்பில் இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தாங்க, எங்களுக்கு சாப்பாடு தாங்க, கருணை காட்டுங்க, எங்களை உள்ளே எடுத்துங்க அப்படின்னு மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்டாக் செபிரோஸை பார்த்து கேட்குறான், நம்மக்கிட்ட எவ்வளோ சுட்டாங்க இருக்குது, நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு செபிரோஸ் சொல்கிறான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா அது எவ்வளோ நாள் தாங்குங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ ஏர்டாக் அமைதியாக ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். நான் இங்கே இல்லைங்கிறப்ப நான் பொறுப்பாக ஃபுல்லாக வாங்கிட்டு தான் கொடுத்துட்டு போகிறேன், ஒரு டீமன் லார்டு மாதிரி யோசிச்சு முடிவேடு. இப்போ ஏர்டாக் அந்த டீமன்ஸை பார்த்து சொல்கிறான், உங்களுக்குள்ளே டிவைட் ஆகுங்க, உங்களுக்கான இடத்த நீங்களே செட் பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கான சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.